ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பிரண்டை குழம்பு நல்ல சூப்பராக சுவையாக செய்கிறத நம்ம காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டை வைக்கும்போது யூஸ்வலாக நமக்கு வந்து வாய் நாக்கு நமக்கும் இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம கையும் வந்து அரிக்கும். அது வந்து அந்த மாதிரி ஆகாமல் எப்படி செய்யணுன்றதுக்குரிய டிப்ஸோடு நாங்கள் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பிரண்டை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக இந்த மருத்துவமிக்க செடி வந்து எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் அது தெரியறதுனால எல்லாரும் அதை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த பிரண்டை செடியில் இரும்பு சத்து இருக்குது. அதனால் அது டைஜஸ்டிவ்க்கு எலும்பு உறுதிக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்ந்த இந்த பிரண்டை செடியை உபயோகித்து தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு குழம்பு செஞ்சு காணிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை செடி வந்து அத்தை வீட்டு பால்கனிலேயே வளர்த்துருக்காங்க. இது வந்து அங்கங்கே நோடுக்கு தான் லீஃப் இருக்கும். அந்த பிரண்டை வந்து நல்லா க்ரீப்பர், ஸோ அது வந்து நம்ம பால்கனியில் இருக்க க்ரில் வச்சே அது வந்து நல்லா பிடிச்சி வளர்ந்துடும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு நோடு மட்டும்தான் வச்சாங்க, ஒரு குட்டி பாட்டில். அது நல்லா அந்த மாதிரி வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம அதை பறித்து தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ இந்த பிரண்டை தண்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இலையை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த இலையை வேணும்னா நம்ம வந்து துவையல் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி குழம்பு பண்ணணும், தண்டு வச்சு பிரண்டை தண்டு வச்சுன்றது தான் காமிக்கிறோம். இது வந்து நீங்கள் கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணலாம். வந்து தண்டு வந்து பிரண்டை தண்டு ரொம்ப எலசான தண்டாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப முத்தின தண்டுனா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒடிச்சிங்கனாலே அந்த சைடில் இருந்து அந்த நார்லாம் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி உடச்சி இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்டைம்ஸ் பிரண்டை வந்து சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த நாக்கில் ஒரு நமப்பு தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து அதில் சேர்க்க போகிறோம். அது வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே அந்த பிரண்டையை வந்து அதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை வந்து கலர் மாறிடும். உடனே நம்ம வந்து அதை எடுத்து அதை வடித்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து நமப்பு இருக்காது. சில பேர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி தண்ணியை வடிக்கிறனால அதோட சத்து போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சத்து போகாது, அந்த நமப்பு தான் நமக்கு வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை க்ளவுஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாக்கு நமக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாணலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஓரளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு போல் எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோன்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினோன்னே நம்ம வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது நமப்பு இருந்தாலும் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா நம்ம வந்து புளி தண்ணியில் தான் நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு தக்காளி சேர்த்து அதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து குழம்பு தூள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட குழம்பு தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி இதில் விட போகிறோம். இந்த புளி தண்ணியில் இந்த பிரண்டை வேகும்போது மீதி இருக்கிற நமப்பு வந்து போயிடும்.
ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா ஊறி இது வந்து நல்லா கொதி வரணும் நமக்கு. யூஸ்வலாக இந்த பிரண்டை குழம்பு வந்து அன்னன்னைக்கே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் நாள் நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த புளி உப்பு காரம்லாம் அந்த பிரண்டையில் ஊறி இன்னும் ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் வந்து ஜாஸ்தி இருக்குது. நிறைய நார் சத்து, கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான், இதை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. இந்த குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.